தன்னை மதித்து நடக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம். பெற்றவங்க பெரியவங்க வாழ்க்கையில் முன்னோடியாக வாழ்ந்துட்டு போனவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இவங்க பணிவாக நடத்துவாங்க. மற்ற நேரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த நேரமும் கம்பீரமாக வள வரக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பலருமே இவங்களை பார்த்து தான் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரிங்க, இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒன்று தான். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த 1000 பேர் மத்தியிலையும் பயப்படாமல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. முடிவும் அப்படி தான். இவங்க எடுக்கிற முடிவுங்கிறது எதிர்காலத்துக்கு எப்போதுமே சிறப்பானதாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். மற்றவங்க பார்வைக்கு வேணால் அவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க காட்டுற உறுதி மற்றவங்களுக்கு பிடிவாதமாக தெரியும், தலக்கணமாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் விட்டு கொடுத்து போகிற பழக்கம் இவங்ககிட்ட கிடையாது தான். பெரும்பாலும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது எப்பயுமே இவங்களுக்கு இந்த நாளைக்கு இப்போதைக்கு தேவைப்படுது இல்லையோ எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிதான் 100% சரியாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. ஆனால் சமீப காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசு ஒரு நிலையில் இல்லை. சிம்மராசிக்காரங்க நீங்கள் கலங்கினது கிடையாது தான். ஆனால் இந்த நேரம் கலக்கங்கிறது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. மனசில் தேவையில்லாத பயம் பதட்டத்தோடையே வாழ்ந்துட்டு வரீங்க. எப்பயுமே கோபங்கிறது உங்களுக்கு இயல்புலேயே ஒன்று தாங்க. கூடவே பிறந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கோபங்கிறது உண்டு தான். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு பொருந்துன்னு சொல்லலாம். இந்த நேரம் கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. கோபம் வந்துட்டா இந்த தூக்கி எறிகிறதோ கீழே போட்டு உடைக்கிறதோ கிடையாது. வார்த்தையில் கொஞ்சம் பேசுகிறீங்க, அவ்வளோதான். ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அது திருவார்த்தையாக அமைஞ்சிருது. அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டோட அவசியம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக சொல்லப்படுது, குலதெய்வ வழிபாடு நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் கடைபிடிக்கிறது நல்லது, அதை நீங்கள் எப்படி செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குலதெய்வம், முதல்ல குலதெய்வம்னா என்னங்க? நம்முடைய முன்னோர்கள் தாங்க. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பரம்பரையில் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்கல்ல அந்த பெரியவங்க மூத்தவங்க கன்னி பெண்கள், அதே மாதிரி வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய மூத்த அதாவது வீர குல தலைவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் நம்முடைய குலதெய்வமாக பாவிக்கப்பட்டு வணங்கக்கூடிய விஷயங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் மறந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாமே அந்த குலதெய்வ கோவிலில் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஐதீகங்கிறது இருந்துட்டு வரதான் சொல்லப்படுது. அந்த வகையில் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க யார்? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி தான் நாம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரே தெய்வம், நீங்கள் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி, ஏறாத கோவிலுக்குள்ள கும்பிடாத சாமியிலன்னு நீங்கள் ஊர் பேர் தெரியாத கோவிலுக்கு எல்லாமே போய் வழிபாடு செய்வீங்க, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் செய்வீங்க. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியான உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைய பேர் செய்யறதில்ல. கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. வேலைக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தூரமாக இருக்கிறேன், ரொம்ப தூரமாக இருக்கிறேன், என்னால் அடிக்கடி கோவில் வழிபாட்டை செய்ய முடியல, அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க. ஆனால் முதல் வேலையாக இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து கணவன் மனைவி குடும்பமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தினமுமே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி தீபம் ஏற்றுங்க. அப்படி செய்கிறப்ப குலதெய்வங்கிறது உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. பெரும்பாலும் குலதெய்வத்தோட அருமைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான். நிறைய பேர் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களும் இருப்பீங்க. அதை அப்படியே மறக்காமல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குலதெய்வ கோவிலில் முடிஞ்ச வரைக்குமே சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு மற்றவங்களுக்கு அதை அன்னதானமாக கொடுக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டு மூலமாக திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் அமையிறது, குழந்தை வரம் பெறுறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதை இந்த நேரம் சிம்ம ராசிக்கு குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்குது. அதனால தான் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக கொடுத்துருங்க.
அன்பு பாசம் பந்தம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்தோட தேவையை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்ததில்ல. உங்களுடைய தேவை இந்த நேரம் அதிகமாக இல்லைனாலுமே குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக பாடுபட்டிருப்பீங்க. என்னதான் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, குடும்ப உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு தராமலாம் இல்லை. ஆனாலுமே ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை பாதிப்பு இது எல்லாமே நீங்கள் உணர்ந்துட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அது அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா பரஸ்பர அந்யோன்யம் ஏற்படுங்க. அன்பு சிறப்பாக இருக்குது, ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் தாம்பத்தியங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தால் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. நிறைய வாக்குவாதங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சா அங்கே வேற ஒன்று நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை கொடுக்கும். ஒன்று கணவனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும். அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலையிலே நல்ல மாற்றம்தான். நியாயமான உங்கள் கோரிக்கைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சிம்மராசி அன்றுகளுக்கு உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் வெளியூரில் தான் கிடைக்கும். உள்ளூரில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இது சரியான நேரம். கணவன் மனைவி 2 பேருமே வேலையில் இருந்தால் ஒருத்தருக்கு இடமாற்றம் ஏற்படுறதால கொஞ்சம் தற்காலிக பிரிவுங்கிறது ஏற்படலாம். ஆனாலுமே அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சிறப்பாகவே சொல்லலாம். தொழில் வியாபாரம் வர்றப்ப தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கூட்டு சேர்க்கை. வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் நட்பு கிரகமாக அமைஞ்சிருக்கிறாங்க. நிழல் கிரகம் வேறு ராகு சனிக்கு சமமாகவே இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை சிறப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். பெருசாக அந்த நேரம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கவும் வாய்ப்பில்லை, பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகு சனி சேர்க்குதாங்க. அதுதான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லா இடங்களையும் ஏற்படுது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கட்சியில் தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்கும். நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்திடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க. தசாபுத்தி இந்த நேரம் சிறப்பாக இருந்துட்டா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதனால எங்கே போனாலும் கொஞ்சம் பேசுகிற பேச்சில் கவனம் கொடுக்க பாருங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு ஆதரவுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்காது. போதாக்குறைக்கு உட்கட்சி பூசல் வேறு இருக்கும். நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். அதனால பேச்சில் கொஞ்சம் கவனம் பாருங்க. கட்சி நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனிக்க பாருங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நண்பராக இருக்கட்டும் நெருங்கின உறவு வகையாக இருக்கட்டும் கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மற்ற மாணவர்களோட நீங்கள் நெருங்கி பழகிறது இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்ப்பாலின நட்புங்கிறது வேண்டவே வேண்டாம். மற்றவங்க சொந்த பிரச்சனையில தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஒரே வேலை படிப்பில் கவனம் செலுத்துறது தான். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. உடல் நலத்தில் எடுத்துக்கிட்டால் பெருசாக தொந்தரவு இல்லை. ஆனால் உடலில் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உழைப்பு கொஞ்சம் கடுமையானதாக தான் இருக்கும். ஆனால் விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கிறது தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குங்க. விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு நிறைவை தரும். முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை தான் பெரிய பாதிப்பே. ரொம்ப காலமாக கடன் பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அது நல்லபடியாக தீர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குன்னு சொல்லலாங்க. நிம்மதி கிடைக்கும். நீங்கள் மனசு வச்சா இந்த நேரம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதுசாக விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நிலவக்கூடிய ஒரு உறவை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு. குடும்ப ஒற்றுமையில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் மனசில் கொஞ்சம் வேதனை உண்டாக்குற மாதிரி நடந்துடும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க. பேச்சில் கவனம் பாருங்க. பல சிம்மராசி பெண்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடல் நலத்தில் தொந்தரவுங்கிறது இல்லைனாலுமே இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு சின்னதாக தொந்தரவாக இருக்கிறப்ப மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி செவ்வாய் பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. திருமணம் பொறுத்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் இந்த வர்ணை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். பின்னாடி வருத்தப்படுறத விட இப்போவே நீங்கள் காலம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல
வரன்னு தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு வரதை விட மருத்துவர்கிட்ட காட்டி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. நெருங்கின உறவுக்காரங்க, சொந்த பந்த வகையில், நண்பர்கள் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வேண்டாம். ஏன்னா உங்கள் நிலையை புரிய வைக்க முயற்சி செய்கிறத விட மற்றவங்க நிலையில் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டாலே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. மறக்காமல் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை நீங்கள் தூங்கி எழுந்ததுமே சூரியனை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிக்கிறது நல்லது. இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.